नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी विशारद पूर्वात पेपर 1 निर्मला उपन्यासல இருக்க டிப்பனி தான் பார்த்துட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 157 சரவணா கைட்ல இருக்கு. ரங்கிலி பாய். ஓகே, டெல் மீ, ரங்கிலி பாய் யாரு? நம்ம ஆல்ரெடி நீங்கள் எல்லா டிப்பனி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹூ இஸ் ரங்கிலி பாய்? ரங்கிலி பாய் யாரு அப்படின்னா பால்சந்திர சின்ஹா. இங்கே இருக்கு பாருங்க, தேர்ட் டிப்பனியில் இருக்கும். बालचंद्र सिन्हा की पत्नी रंगीली बाई. ओके ओके. मुंशी प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. निर्मला उनका ही लिखा अनुपम उपन्यास है. रंगीली बाई का पात्र इसी उपन्यास का पात्र है. ஸோ முன்ஷி பிரேம்சந்த் ஜி தான் வந்து ஹிந்தி உபன்யாஸ்னா ஹிந்தி நாவல்ஸுடைய கிங். அவரால் எழுதப்பட்ட ஒரு அன்கம்பேரபிள் நாவல் தான் இந்த நிர்மலா. ரங்கிலி பாயி இஸ் த ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் நிர்மலா. ஸோ நிர்மலா அப்படின்ற நாவலில் இருக்க ஒரு கேரக்டர் தான் ரங்கிலி பாயி. रंगीली बाई बाबू बालचंद्र सिन्हा की पत्नी है. सो रंगीली बाई यार? बालचंद्र सिन्हा वाइफ. बालचंद्र सिन्हा अपने बेटे का ब्याह वकील उदय भानुलाल की बेटी के साथ तय करते हैं. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பால்சந்திர சின்ஹா தன்னுடைய பையன் இருக்கான்ல, தன்னோட பையன் புவன் மோகன் சின்ஹாக்கும் உதயபானுலாலுடைய பொண்ணான நிர்மலாக்கும் தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். வே சோச்தே ஹை கி தஹேஜ் மே படி ரகம் மிலேகி. ஸோ இவர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நமக்கு நல்ல டவுரி கிடைக்கும்னு நினைப்பாங்க. மகர் வக்கீல் கி அகால் மிருத்யு ஹோ ஜாத்தி ஹை और சின்ஹா கி ஆஷா டூட் ஜாத்தி ஹை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, உதயபானுலால் இறந்து போயிடுவார். இதனால் இந்த சின்ஹாவுடைய கனவு ஹோப் எல்லாமே உடஞ்சி போயிடும். இஸ்லியே வே விவாஹ்க்கு ரோக் தேத்தே ஹே. இதனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்க, அந்த திருமணத்தை வந்து நிறுத்திடுறாங்க. ரங்கிலி பாய் பி இசே சஹ்மத் ஹோத்தி ஹே. ரங்கிலி பாய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒத்துக்கிறாங்க கடைசியாக. इस संदर्भ में पंडित मोटेराम कल्याणी का पत्र ला देते हैं. ஸோ இந்த நேரத்தில் தான் பண்டித் மோட்டேராம் வந்து கல்யாணி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவாங்க. கல்யாணி யார்? கல்யாணி தான் உதயபானுலாலோட ஒய்ஃபு, அதாவது நிர்மலாவோட அம்மா. இவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவாங்க பண்டித் மோட்டேராம் கிட்ட. அதை இவர் வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. பத்திர படுக்க ரங்கிலி பாய் பிகல் ஜாத்தி ஹே. அந்த லெட்டரை படித்தோடனே ரங்கிலி பாய்க்கு வந்து மனசே ரொம்ப உருக்கமாகிடும், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. वह बालचंद्र सिन्हा से विवाह न रोकने की प्रार्थना करती है. அந்த லெட்டரை படித்ததுக்கு அப்புறமா ரங்கிலி பாய் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் இருக்கால பால்சந்திர சின்ஹா, அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தி பத்தினி கே பீச் படி தேர் தக் வாத் விவாத் சல்தா ஹே. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் படி தேர் ரொம்ப நேரமாக ஒரு விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். फिर भी सिन्हा नहीं मानता है. அப்பயுமே இந்த பாலச்சந்திர சின்ஹா ஒத்துக்கவே மாட்டார். उनका बेटा भुवन मोहन सिन्हा भी कह देता है कि मुझे यह विवाह नहीं करना है. அவனோட பையனான புவன் மோகன் சின்ஹாவும் சொல்லிடுவான், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகிர் ரங்கிலி பாய்க்கோ ஜூக்னா படுத்தா ஹே. கடைசியாக ரங்கிலி பாய் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியல. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க பேச்சு யாரும் கேட்கல இல்லையா. அதனால் கடைசியாக ரங்கிலி பாய் தான் தலைகுனிய வேண்டியதாக இருக்கும். ஜூக்குனா அப்படின்னா கொஞ்சம் தலைகுனிய வேண்டியதாக ஆகிடும். ரங்கிலி பாய் தூசரி ஸ்திரீ கா துக் சமஜ்னே வாலி ஹே. ஸோ ரங்கிலி பாய் அப்படின்றவங்க இன்னொரு பொண்ணோட வலி வேதனையை புரிஞ்சுக்கிறவங்க. இசி ரூப்மே உஸ்கா சரித்திர சித்திரன் ஹுவா ஹே. ஸோ இதுதான் இவங்களுடைய கேரக்டர். ஸோ ரங்கிலி பாயோட கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து அவங்க ஹஸ்பண்டோ அவங்க பையனோ கேட்கவே மாட்டாங்க, அதான் பிரச்சனை. இதில் தான் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. 2 to 3 டைம்ஸ் படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.